தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரத்தில் மனுதாரர் தரப்பு வாதங்கள் தற்போது உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் முன்வைக்கப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கருணாகரன். கருணாகரன், விவரங்கள். பாலா, அதாவது திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய கோரி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்கள் நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், ராமகிருஷ்ணன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அந்த மேல்முறையீட்டு மனுதாரர்களின் தரப்பு வாதங்கள் நிறைவடைந்த நிலையில் மதியம் முதல் உண்மையான மனு தாக்கல் செய்த, அதாவது ராம ரவிக்குமார், அரசு பாண்டி தீபம் ஏற்ற வேண்டும் என்று மனு தாக்கல் செய்த வழக்கறிஞர்களின் வாதம் நடைபெற்று வருகிறது. அவர்கள் கூறுகையில் அதாவது நாங்கள் மலை உச்சியில் உள்ள தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று கோருவது ஏற்கனவே உள்ள பழக்கம், 100 ஆண்டுகளுக்கு முன் இருந்த பழக்கத்தை மீண்டும் கடைபிடிக்க வேண்டும் என்றுதான் கோருகிறோம். மேலும் கோருகிறோம். இதற்கு நிர்வாக அதிகாரி மறுப்பு தெரிவிக்க இயலாது. பக்தர்களின் கோரிக்கையை தேவஸ்தானம் முடிவு செய்ய வேண்டியது அவர்களுக்கு பொறுப்புள்ளது. எனவே அவர் அங்க மறுத்ததால் நீதிமன்றத்திற்கு வந்தால் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது என கூறினார். மேலும் இந்த மேல்முறையீட்டு மனு, இந்த வழக்கில் தீபம் ஏற்றுவதற்கு தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு முதல் மாவட்ட ஆட்சியர் வரை கோவில் நிர்வாக அதிகாரி தீபம் ஏற்றக்கூடாது என்று மனு தாக்கல் செய்து வாதிட்டு வருகின்றனர். எனவே ஏற்கனவே 1920ஆம் ஆண்டு பிறப்பித்த உத்தரவுகளின் அடிப்படையிலும் மேலும் உயர்நீதிமன்ற அமர்வில் பிறப்பித்த உத்தரவுகளின் அடிப்படையிலும் தான் தனி நீதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். அதாவது மலை உச்சியில் தற்பொழுது உச்சி பிள்ளையார் கோவில் அருகே உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றப்பட்டு வருகிறது. இதை தவிர்த்து பக்தர்கள் யாராவது விருப்பப்பட்டால் திருப்பரங்குன்றம் மலைக்கு சொந்தமான இடத்தில் பிற இடங்களில் தீபம் ஏற்றுவது குறித்து கோவில் நிர்வாகம் முடிவு செய்யலாம் என்று ஏற்கனவே நீதிபதி பல ஆண்டுகளுக்கு முன் நீதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். அந்த உத்தரவை தான் நடைமுறைப்படுத்த கோருகிறோம். அதுவும் தர்காவில் இருந்து 15 மீட்டருக்கு அப்பால் நீங்கள் கோவில் நிர்வாகம் முடிவெடுக்கலாம் என்று கூறியுள்ளது. அந்த உத்தரவை நடைமுறைப்படுத்த வேண்டும், பழைய பழக்க வழக்கத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்றுதான் மனு தாக்கல் செய்துள்ளோம். மேலும் தர்காவிற்கு சொந்தமான படிக்கட்டுகளில் ஏறி சென்று தீபம் ஏற்ற முடியாது என்று கூறுகிறார்கள். தர்காவிற்கு செல்லக்கூடிய அந்த படிக்கட்டுகளுக்கு முன்னதாக உள்ள படிக்கட்டுகள் கோவிலுக்கு சொந்தமானது. எனவே இது போன்ற வாதங்கள் ஏற்புடையது அல்ல என்று அந்த மனுதாரர்கள் அரசு பாண்டி, ராம ரவிக்குமார் தரப்பு வழக்கறிஞர்கள் வாதிட்டு வருகின்றனர். பாலவேல், விவரங்களுக்கு நன்றி கருணாகரன்.